பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 2024 நாம் ஒரு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க வந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய கரத்தை நாம் பிடித்துக்கொண்டு இந்த புதிய வருடத்தில் நாம் குடும்பமாக சபையாக வந்திருப்பது நிமித்தம் தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே சகல நன்மைகளால் நிரப்பி பஞ்ச காலத்திலேயும் போஷித்து அழியாமல் பாதுகாக்கிற தேவனாய் அவருடைய கரங்களை பிடித்துக்கொண்டு இம்மையிலும் பாக்கியம் பெற்றவர்களாய் ஒருவேளை மறுமையிலும் பாக்கியம் பெற்றவர்களாய் வாழும்படியான அனுக்கிரகத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு தருவார். நாம் எல்லாரும் இணைந்து ஒரு பாடலை நாம் பாடலாம். ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தியம் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து
துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவன் அவர் சத்திய பரனாய் நம்மோடு கூட உலகத்தின் முடிப்பறைந்து இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரே. இந்த 2024 வருஷத்துல கூட அவர் நம்மோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாளை விசேஷித்து கொண்டிருக்கிறோம். மனதார தேவனை துதிக்கலாம். கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன். அவருடைய வாழ்வில், நம்முடைய வாழ்விலே அவரது உன்னத நோக்கம் நிறைவேற்றப்படும்படியாய் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள், ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகளாய் இருந்தார், பெற்றோர் பிள்ளைகளாய் இருந்தார், தாயும் பிள்ளைகளுமாய் இருந்தார், ஒருவேளை எல்லாரையும் இந்த நேரத்துல தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வருடம் எல்லாம் எங்களை கண்ணின் மணி போல நீர் காத்து நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் மனதார கர்த்தரை நன்றி சொல்லி, நீங்க இல்லாம ஆண்டவரே நான் வாழவே முடியாது தகப்பனே அப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நாம் தேவனை பற்றி கொள்வோம், கர்த்தரை பற்றி கொள்வோம். ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய வாழ்விலே அருணோதயம் போல உதித்து ஒவ்வொரு நாளும் அன்புக்கு நேராக இழுத்து என்னை இழுத்து கொள்ளும். அப்பொழுது நாங்கள் தனித்தனியாக அல்ல, குடும்பங்களாக முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நாங்கள் உம்மிடத்துல ஓடி வருவோம் ஆண்டவரே. உம்மிடத்துல வருகிற ஒருவரையும் புறமே தள்ளாத தேவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. பாரீர் அருணோதயம் போல் என்கிற பாடலை நாம் பாடலாம். சில அடிகளை நாம் பாடுவோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனே ரோஜாவோ லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுர, ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுர. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனே ரோஜாவோ லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். என் பிரியமிருபவதி என அழைத்திடும் இன்பசத்த, என் பிரியமிருபவதி என அழைத்திடும் இன்பசத்த, கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனே ரோஜாவோ லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே, நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மணநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனே ரோஜாவோ லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில்
பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். ஹல்லேலூயா. விமானன சந்தரதியங்கரபலம். 10,000 பேர்களில் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். அவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த உலகத்திலே நம்மோடு கூட இருந்து மறு உலகத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அவரது சித்தம் முடிந்தவுடனே ஒருவேளை அவரது ராஜ்யத்திலே நம்மை கொண்டு செல்லுவார். அப்படி இல்லைன்னா ஒருவேளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய வருகை வருமானா அந்த வருகையிலே நாம் அவரோடு கூட பறந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவார். இத்தனை வருடங்கள் நம்மை கிருபையாய் கண்ணின் மணி போல காத்தாரே, இனி வருகிற காலங்கள் எப்படி இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர், அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ ரமா சந்தரதியங்கரபனா ரீமா கரதியாதுரி கபல பிரகத்தனதியங்கரபனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவன், ஆண்டவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை விட்டு விலகாத தேவன். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு என்றென்றும் இருக்க நல்ல சிநேகிதரை கர்த்தர் கொடுத்திருக்கிறீரே. பரிசுத்த ஆவியானவராகிய சிநேகிதரை கொடுத்திருக்கிறீரே. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை எனக்கு நினைப்பூட்டும்படி என்னோடு இருக்கிற நண்பராகிய ஆவியானவரே, உமக்கு கொடானு கொடி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ரிவான சந்தரதியங்கரபா. எங்களோடு இந்த வருடம் எல்லாம் தங்கி இருப்பீராக. எங்கள் முழு நம்பிக்கையும் நாங்கள் உங்க மேலேயே வச்சிருக்கிறோம் அப்பா. கண்கள் ஆண்டவரை உறங்காமல் தூங்காமல் காக்கிற தேவன் அல்லவா? விமாரா சந்தரதியங்கரபா. கர்த்தர் கூடவே தங்கியிருப்பீராக. இப்பொழுதும் ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. எங்களோடு தங்கிரும், எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தமாக நாம் பார்க்க இருக்கிறது வெளிப்படுத்தல் 21:5. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய வாழ்வில் ஒரு புதிய துவக்கத்தை நாடி இருக்கிற பிள்ளைகள் அநேகர் இருப்பாங்க. எப்போவுமே நமக்கு ஒரு புதிய வருடம்னா எப்படி இருக்கும்? இந்த வருடத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார் என்கிற ஒரு ஆவல் நமக்கு இருக்கும். ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் பேசுகிறார்.
இருந்தாலும் இந்த புதிய வருடத்திற்காக, சபைக்காக, எனக்காக எந்த வசனத்தை கொண்டு தேவன் பேச போகிறாரோ என்று நாம் ஆவலோடு காத்திருக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:5, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அந்த வேத வசனத்திற்கு ஆதாரமாக ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐ வில் மேக் ஆல் திங்ஸ் நியூ. நம்ம எப்போ இது நடக்கும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையிலே நிலை கொண்டிருந்து வார்த்தைகளை விசுவாசித்து அதையே நாம் பேசும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். இதற்கு ஆதாரமாக ஏசாயா 49:19 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் எப்படிப்பட்ட தேவன், விசேஷமானவர். நம்ம கூட இந்த உலகத்தில் காட்டு மரங்கள் அநேகத்தை பார்த்துருப்போம். அதில் அவர் எப்படிப்பட்டவரா? கிச்சிலி மரம் போன்றவர். அவரை போல யாருமே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு கடைசியாக வந்துடுவோம். கொஞ்ச நாளைக்குள்ளாகவே தேவனை ருசிக்க ருசிக்க உலகத்தை விட்டு நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் கர்த்தரை நேசிக்க நேசிக்க இந்த உலகத்திலேருந்து நாம் கொஞ்சம் வெளியே வர வேண்டி இருக்கிறது. இந்த உலகத்தை நாடி போனாலும் உலகம் நம்மை வெளியே தள்ளி விடுகிற அளவுக்கு உலகம் அப்படி காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை பிரித்து எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 43:18 வசனத்தை 18-19 வசனத்தை வாசிக்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இப்போ வனாந்திரம், அவாந்திர வெளி, இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் அநேக நேரங்களில் நடத்தப்படுகிற ஒரு பாதை. இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம பிரவேசிக்கிறோம். ஆனால் அதில் ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் நடத்த தான் செய்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டினியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அந்த வனாந்திரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஃபர்கெட் த பாஸ்ட், டோன்ட் dwell ஆன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பழைய காலத்திலே காரியங்களை மறந்து விடவும், பழைய காலத்தில் கடந்த காலத்தில் நடந்த தோல்விகள், பிரச்சனைகள், கடந்த காலத்தில் டாக்டர்ஸ் சொன்ன ஒரு வியாதி குறித்தான ஒரு காரியம், இல்லைன்னா நமக்கு அருமையானவர்களை ஒருவேளை நம்மள அநேகர் ஒரு வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஒரு சிலரை இழந்திருக்கிறோம். இப்போ அதிகமாக இந்த கடைசி காலங்களிலே ஒரு பலவிதமான வியாதிகள், அதன் மூலம் அநேகரை இழந்தவர்கள் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அதுலேயே நீ இருக்காதே, அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணி இருக்காதே, தொடர்ந்து முன்னேறி செல். இந்த புதிய நல்ல நாளில் நான் உன்னோடு இருக்கிறதுக்காக சந்தோஷப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு ஆதாரமாக நம்ம பார்க்கும்போது இந்த வனாந்திரத்தில் தேவன் அவாந்திர வெளியில் எப்படிலாம் நடத்தியிருப்பார். அவர் ஆதரிக்கிற தேவனாக இருந்திருக்கிறார். 40 வருஷம் வனாந்திரத்தில் தேவன் அவர்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்தார், கன்மலையின் தண்ணீரை கொடுத்தாரு, மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் காத்தாரு. அதே மாதிரி இதை இன்னைக்கு நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டாம்லாம் சொல்லி கொடுத்தாரு. கானான் தேசத்தின் நன்மைகளை விசுவாசித்தவர்களுக்கு கொடுத்தாரு, செம்மையாய் நடத்தி சென்றார். அப்போது வழி இருக்குது, வனாந்திரமானாலும் வழி உண்டு, அவாந்திர வெளியினாலும் ஆறுகள் உண்டு. அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப அருமையான வசனம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்தில் தண்ணீரையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இன்னைக்கு அவைகள்லாம் பார்த்துட்ருக்கு, இவங்க எப்படி நடப்பாங்க பார்ப்போம், இவங்களுடைய குடும்பம் எப்படி நடக்குது, இவங்களுடைய ஊழியங்கள் எப்படி நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளை நினைத்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் பிசாசின் கிரிகள் ஒரு பக்கம், தீய சக்திகள் ஒரு பக்கம், சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு பக்கம். சில நேரங்களில் நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை, ஒரு குடும்பத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் நானா நீயாங்கிற மாதிரி காரியங்கள், இவைகளுக்கு நடுவில் நம்ம இருக்கிறோம். ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும் வனாந்திரத்தில் வெளிகள் வழி, அவாந்திர வெளியில் ஆறுகள், வனாந்திரத்தில் தண்ணீர், அவாந்திர வெளியில் ஆறுகளை கொடுத்து நம்மை உற்று நோக்குகிற கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற தேவனாக நம் தேவன் இருக்கிறார். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அவர் நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்ற விரும்புகிறார். 2 கொரிந்தியர் அதில் நாம் வாசிக்கும்போது
5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 16-17 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் புதிதாகும். ஒருவேளை இந்த வருஷத்து வரைக்கும், போன வருஷம் வரைக்கும் நம்ம நினச்சி பார்த்துருக்கலாம், ஒருவேளை இந்த காரியங்கள் எல்லாம் எப்பொழுது மாறும், நான் இப்படியே தான் நடக்கணுமா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வராதா, இதை விட ஒரு நல்ல பெட்டர் ஜாப் கிடைக்காதா, இதை விட எனக்கு ஒரு புதிய வாசல் திறக்கப்படாதா அப்படின்லாம் நம்ம நினச்சி பார்த்துருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு இந்த வருஷத்தில் நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீ புதிது சிருஷ்டியாய் மாறுவாய். புதிய சிருஷ்டி, சிந்தையில் ஒரு கிறிஸ்துவின் சிந்தை, இருதயத்தில் இருக்கிற தீய எண்ணங்கள்லேருந்து ஒரு விடுதலை, ஒரு புதிய சிருஷ்டி. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இன்னும் ஒரு விசை கிட்டி சேர தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோமா? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம்? எப்பொழுதுமே நாம் ஆண்டவரோடையும் ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரா? இல்லைனா நம்ம அடிக்கடி தேவனை துக்கப்படுத்தி விட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு விடலாம் என்று சொல்லி நாம் நினைக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலரின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதை போரடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டு இருப்பாய். இன்னைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வேன்னு அவர் சொல்லுகிறார். ஸ்ட்ராங்கர் பர்சனாக மாற்றுகிறார். தாவீது சொல்கிறாரு, என் கைகளை என் விரல்களை எல்லாம் யுத்தத்திற்கும் போருக்கும் தேவன் படிப்பிக்கிறார், அதற்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நாமும் கூட நினைப்போம், காரணம் இல்லாமல் ஏன் எனக்கு இவ்வளவு வேதனைகள், ஏன் உலகம் பகைக்குது, ஏன் என்னால் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியலை, நான் எப்பொழுதும் யார் துணையாவது நான் தேடிக்கொண்டே இருக்கிறேனே, எந்த துணை எனக்கு நிரந்தரமாக இருக்கும்? ஆண்டவரே, என்னை தனியே ஒரு தைரியமான ஒரு மகளாக, மலைகளை மிதித்து குன்றுகளை ஒன்றுமில்லாமல் போக செய்கிற ஒரு மகனாக நிறுத்த மாட்டீரா என்றெல்லாம் நம்முடைய உள்ள ஏங்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் சொல்லுகிறார், உன்னை நான் அப்படியே மாற்றுவேன், அந்த புதிய காரியமாய் மாற்றுவேன், புதிய சிருஷ்டி நீ. பழையவில் எல்லாம் ஒழிந்து போயின. உன்னை விட்டு பயம், அவிசுவாசம், கவலைகள், வேண்டாத நெருக்கங்கள். சில நேரங்களில் பார்த்தீங்களா, காலையில் எழும்பினா ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்முடைய சிந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாரமாயிரும். நம்முடைய கழுத்து மேலே சத்துருவின் நுகம் வைக்கப்பட்டது போல இருக்கும். தோளை நின்று அவன் நுகத்தை முறிப்பேன்னு சொல்கிறாரு. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாம் தினந்தோறும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும், அக்கினியினால் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் அவ்விதமாய் மாற்றுகிறேன். இன்னைக்கு என்னால் முடியாது என்று நினைக்கிறாயா, நான் மாற்றுகிறேன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயா 42:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை நான் வேறொருவனுக்கும் என் துதிய விக்கிரகங்களுக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளை நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததுக்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அநேக வார்த்தைகளை, ஏதோ தீர்க்கதரிசிகளை கொண்டு தான் பேசணும்னு இல்லை, நமக்கு நல்ல வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். தினமும் அதை எடுத்து நாம் வாசிக்கும் போதே கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு ஏற்றது போல பேசுகிறத உணர முடியும். ஒரு சின்ன குழந்தைகிட்டையும் பேசுவார், பெரியவர்கள்ட்டையும் பேசுவார், ஊழியக்காரர்கிட்டையும் பேசுவார், விசுவாசிகள்கிட்டையும் பேசுவார். தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் கூட அறியாதவர்களோடையும் பேசுவார். அவர்களை புரிய வச்சு அறிய வச்சு தமது மந்தைக்குள் கொண்டு வருகிற தேவன் நல்ல தேவன். இயேசுவை ஜீவனுள்ள வார்த்தைகளிலே நாம் பார்க்க முடியும். அப்போது தேவன் சொல்லுகிறார், நான் வரப்போகிறவைகளை, உன் வாழ்விலே சம்பவிக்க போகிறவைகளை நான் எல்லாம் சொல்லுவேன். தேசத்திலேயே உலக நாடுகளையும் ஜெபித்தா தானே கிடைக்கும். நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். எலிசா ஜெபிக்கிற ஒரு நல்ல மனுஷனாக இருந்ததுனால அவர் இஸ்ரவேலின் ராஜாவுக்கே அறிவுரை கூடினார். வேதம் சொல்லுது. ஏன் கிறிஸ்தவர்களாகிய நாம
நினச்சி பார்க்கக்கூடாது. இவ்வளோ வருஷம் வாழ்க்கையில் வாழ்கிறோம், நம்மால் யாருக்காவது பிரயோஜனம் இருக்குதா? ஒரு தெபொராளை போல தீர்க்கதரிசியாக நம்ம பெரிய போர் வீரர்களை கூட, படை வீரர்களையும் ராஜாக்களையும் வழி நடத்துகிறோமா? அப்படி இல்லைன்னா எலிசாவை போல நம் தேசத்தை காப்பாற்ற நிற்கிறோமா? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஆலோசனைகள் கொடுத்து 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 எலிசா பின்னாடி நின்று வெற்றிக்கு காரணமாக இருக்கிறான். இப்போ இன்றைக்கு நாம் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புதிய படைப்பு. எஜமான் கையில் நான் ஒரு யூஸ்ஃபுல்லான பாத்திரமாய் மாறணும், பலனுள்ள பாத்திரமாய் என்று நீங்களும் நானும் நினச்சா கர்த்தர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அதே மாதிரி புதிய உறவின் ஐக்கியம். மகதலேனா மரியாளிட்டேருந்து 7 பிசாசுகள் துரத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க நினச்சிட்டாங்க, உலகமே எனக்கு வேணாம், எந்த சொந்தங்களோ எந்த நண்பர்களோ யாரும் வேணாம், இயேசுவின் பாதத்தை நான் பின்தொடர்ந்தால் போதும் என்று தீர்மானிக்கிறாங்க. ஒரு புதிய ஐக்கியத்துக்குள்ள வந்து விட்டாங்க. ஒரு புதிய நோக்கம். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும்போது தேவனால் சந்திக்கப்படுகிறார். ஆண்டவருடைய சித்தத்தை கர்த்தர் வந்து வெளிப்படுத்தும் போது அதையே தன் கண் முன்னாடி வைத்து ஓடுகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன். எல்லாவற்றையும் நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது, நான் முன்னேறி கடந்து செல்லுகிறேன்னு சொல்கிறார். நம்ம ஏன் அப்படி செய்யக்கூடாது? மூன்றாவதாக நாம் பார்த்தோம், தோன்று முன்பாக நான் அதை சொல்லுகிறவர். ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, என் துதியை நான் என்ன செய்ய மாட்டேன், விக்கிரங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன், என்னுடைய நாமத்தின் மகத்துவத்தை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இது கர்த்தர் ஒருவர் தான் இதெல்லாம் சொல்லியிருக்க முடியுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு அப்படி செய்வேன்னு சொல்கிறார். உபாகமம் 8:17-18 கூட நம்ம வாசிக்கிறோம், என் கைகளின் சாமர்த்தியம். ஏன் சாமர்த்தியம்? சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்லா படித்தாலும் சரி, ஒரு நல்ல வேலையில் இருந்தாலும் சரி, அதற்கு தாய் தகப்பன் கண்ணீர் வெடிச்சிருப்பாங்க, எத்தனையோ ஊழியர்கள் கண்ணீர் வெடிச்சு சிந்திருப்பாங்க, அவங்களே கூட ஜெபிச்சிருப்பாங்க. ஒரு உயர்வுக்கு வர வரைக்கும் அவங்களே கூட உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் ஜெபிச்சிருப்பாங்க. உபாகமம் 8:17-18 நான் வாசிக்கும்போது, என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இன்று இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்தது சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. அப்போ அவர் தான் உனக்கு பலன் கொடுத்துருக்கிறார், அவர் தான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். அப்போ நீ அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் என்ன செய்கிறேன், அந்தந்த சமயத்துக்கு நான் உனக்கு ஆலோசனை தருகிறேன், நான் தெரிந்து கொண்ட என் பிள்ளைகளுக்கு ஆலோசனை தருவேன், சாந்த குணமுள்ளவர்களுக்கு என் வழியை நான் போதிப்பேன்னு சொல்கிறார். கடைசியாக நம்ம பார்க்கும்போது கொலோசையர் 3:10 வசனங்களில் நம்ம நிறைய வாசிக்க முடியாது, நேரமானதுனால நீங்கள் வாசித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. அப்போ நம்ம புதிய மனுஷனை தரிச்சா எப்படி இருப்போம்? நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றுறது ரொம்ப ஈஸி, வெள்ளை புடவைக்கு மாறலாம், இல்லை பட்டு புடவைக்கு மாறலாம், இல்லை வேறு ஒருவேளை ஒரு சில நாடுகளுக்கு போகும்போது அது கூட நம்ம மாற்றிக்கலாம், ஏன்னா அங்கே இருக்கிறதுக்கு ஏற்றது போல் நம்ம போடலாம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் எது ரொம்ப கஷ்டம்? நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்வது தான் கஷ்டம். இதை நம்ம பார்க்கும்போது எபேசியர் 4:22-24, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். புதிய மனுஷனை நாம் என்ன செய்ய வேண்டுமா? தரித்து கொள்ள வேண்டும். இது எபேசியர் 4 சொல்லப்பட்டிருக்கு. கொலோசையரில் கூட 3 இதே போல் புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களேன்னு வரும். அப்போது அந்த தரித்து கொண்டோம். அப்போ தரித்து கொண்டால் நம்ம எப்படி நிர்வாணியாக இருக்க முடியும்? நம்ம எப்படி பாவ காரியங்களுக்கு நாம் கடந்து போக முடியும்? அப்போ இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டிய நாம் இன்றைக்கி எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தர் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுவீர்கள், அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று சொன்னார். இன்றைக்கி பொறாமைகள், வன்கண்கள், எரிச்சலின் ஆவிகள் ஜனங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் உன்னதமானவரின் உயர் மறைவு, சர்வ வல்லவரின் நிழல் நம்ம மேலே இருந்துச்சுன்னா 1000-10,000 அம்புகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மேலும் கீழும் எப்பக்கம் வந்தாலும் சரி கர்த்தர் பார்த்து கொள்வார். அவரது யுத்தம் நடக்கும்.
ஆண்டவருடைய வார்த்தை அப்படியாக சொல்லுகிறது. கடைசியாக புதிய ஆசீர்வாதம். யாருக்கு நமக்கு பிடிக்காதா? புதிய ஆசீர்வாதம் ரொம்ப பிடிச்சது, அப்படிதானே? லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 10 முதல் 13 வசனங்களில் நம்ம வாசிக்கும்போது வசனம் சொல்லுகிறது, போன வருஷத்தில் உள்ள அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றது கிடையாது. புதியதாய் நான் உங்களுக்கு செய்வேன். நம்மெல்லாம் இந்த ரூத்து சாப்டரில் நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ரூத்து போய் போவாசுடைய வயல் நிலத்தில் பொறுக்கிக் கொள்ள, சிந்துகிறதை பொறுக்கிக் கொள்ள போனாங்களாம். அப்போ சிந்துகிறதை என்ன செய்கிறாங்க? ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவிகளுக்கு விட்டு விடுவாங்க. அப்போ அதுபோல் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். ஒருவேளை நாமளும் சாப்பிடலாம், நம்ம பிறருக்கும் கொடுப்போம். பார்த்தீங்களா, பழைய தானியம்லாம் வைக்க வைக்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அரிசியெல்லாம் நம்ம கொஞ்சம் போட்டால் கூட அதிகமாகி வரும்னு சொல்லி பழைய அரிசின்னு சொல்லி சில பேர் வாங்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் சாப்பிடுவீர்கள், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை சாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரசிப்பது இல்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். எதுக்கு தெரியுமா இந்த வைராக்கியத்தோடு இருக்கிறேன்? நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகள் ஆகாத படிக்கு நான் உங்களை அந்த தேசத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தேன்ல. நுகத்தடியெல்லாம் முறித்து, வேலையை பளுவின் சுமைகளை எல்லாம் முறித்து, சில இடத்துல வேலை செய்வாங்க, கசக்கி புழிஞ்சு வேலை வாங்குவாங்க, சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, அதுலேருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வந்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகி கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் 10ஆம் வசனம் தான். 10ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், போன வருஷத்து பழைய தானியம். அப்போ இந்த வருஷத்தில் எப்படி நடத்துவார் தேவன்? ஒரு வேளை போன வருஷத்துலலாம் இது வரைக்கும் நம்ம பல கஷ்டங்கள் பட்டிருக்கலாம், நம்மள சிலர் வேலை இல்லாத பிரச்சனைகள். ஆனாலும் இனி வரப்போகிற காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ அற்புதங்கள் தேவன் செய்தார், அதையெல்லாம் மனசில் வச்சு அதை போல எங்களை நடத்தும் என்று சொல்லும்போது தேவன் கன்மலையின் நீரை நமக்கு கொடுப்பார். மேகத்தில் இருந்து, வானத்தில் இருந்து தூதர்கள் சாப்பிடுகிற உணவு போன்ற உணவை நமக்கு கொடுப்பார். அருமையாய் பாதுகாப்பார். தேசமெல்லாம் பஞ்சம் வந்தாலும் வறட்சி நமக்கு இல்லாதபடி பாதுகாப்பார். தேவனுடைய ஜனத்துக்கும் பிறருக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி தருவார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த புதிய வருஷத்தில் ஒருவேளை நேரில் வந்திருக்கிறவர்களா இருக்கலாம், லிங்கில் இருக்கிறவர்களாக இருக்கலாம், யூடியூப்பில் பார்க்கிறவர்களா இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடப்பதாக தகப்பனே. ஆண்டவரே, ஏதோ புதிய வானம், புதிய பூமி, இதில் நாங்கள் ஒரு நாள் சந்தோஷமாய் வாழப்போகிறோம் என்பது மட்டும் இல்லை, இந்த உலக வாழ்க்கையில் எண்ணுக்கடங்காத நன்மைகள் வைத்திருக்கிறதை உடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த வருடம் கண்டு மகிழ, உடைய பிள்ளைகள் கண்டு மகிழ ஆண்டவரே, அவர்களை வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆயுசு காலங்களை பெருகச் செய்து குடும்பங்களாய் தற்காத்து ஆண்டவரே, உமது வருகை வருமானம் உமது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆண்டவரே நீர் கிருபை தருவீராக. எங்களுடைய ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடிக்கும் காலங்கள் வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் செய்து முடிக்க கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் அணைத்து கொள்ளும் ஆசீர்வதியும் எங்கள் பிரயாணங்களில் உமது கரம் இருப்பதாக, உம் சித்தம் நிறைவேற்றப்படுவதாக உமது கரத்தில் கொடுக்கிறோம் ராஜா. மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லவா, எங்கள் மேலே இறக்க வைங்க ஆண்டவரே. அநேக ரட்சிப்புகளாக வரட்டும். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. எங்கள் தேசம், உலக நாடுகளின் எல்லா பகுதிகளையும் பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. பாதுகாத்து கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you.